ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் வீடியோ பார்த்த அனைவருக்கும். ஸோ பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் யூடியூப்லேருந்து. பைசா வருதோ இல்லையோ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். பைசாக்கெல்லாம் நம்ம போட்டதில்லை வீடியோ. ஏதோ நமக்குன்னு ஒரு யூடியூப்பில் கொஞ்சம் ஒரு இது சப்போர்ட் இருக்கும், அதுக்கு தான். மற்றபடி வீடியோ பாருங்கள். ஸோ நான் சும்மா ஒரு காமெடியாச்சும் இது பண்ணியிருப்பேன். காமெடிக்கு தான் பண்ணியிருப்பேனே தவிர சும்மா ஒரு ஜோக்கு தான் பண்ணியிருப்பேன், பொழுதுபோக்கு தான் பண்ணியிருப்பேனே தவிர யாரையும் குத்தி காட்டவோ இருக்கிறதுக்க என் வீடியோ யாரும் போடல. சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக தான் போட்ட வீடியோ. யாரும் தப்பாக நினச்சிக்கிறோன்னா ஏன் வேறு எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, வேறு சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு தான். அதேமாதிரி புரோட்டா அதிகமாக சாப்பிடாதீங்க. இது நான் சொல்லணும்னே நினச்சிருக்கேன். இந்த இதில் நான் சொல்லிக்கிறேன். புரோட்டா அதிகமாக சாப்பிடாதீங்க. வேறு தோசை, இட்லி, மேகியோடு சாப்பிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேகியோட அவ்வளோக்கு இது இல்லை. புரோட்டா மைதா ஐட்டங்கள் சாப்பிடாதீங்க. நான் ஒரு புரோட்டா மாஸ்டர் இருந்தாலும் அதை நான் சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் அதை சொல்கிறேன். இருந்தாலும் என்னோடய அனுபவத்தில் புரோட்டா நீங்கள் அது நெய் ஊற்றி போட்டாலும் சரி, வெண்ணெயை ஊற்றி போட்டாலும் சரி, என்ன இதை அப்படின்னாலும் அந்த மொத்தத்தில் மைதா கெடுதின்னு என்ன, அதோட எஃபெக்ட் உங்களுக்கு போக தான் உங்களுக்கு தெரியும். அதிகமாக எப்பாச்சும் ஒரு டிப்பு 6 மாதமா இல்லை எப்பாச்சும் ஒரு 3 மாதம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது, அப்போ ஒரு டிப்பு சாப்பிட்லாம், ஓகே பரவாயில்ல. தொடர்ந்து அதை சாப்பிடக்கூடாது. இது ஒரு இதாக நான் சொல்லிக்கிறேன். ஓகே, எல்லோரும் நல்லபடியாக இருங்க. ஓகே, பாய். ஸோ நான் போடுற வீடியோ சும்மா ஒரு டைம் பாஸு, அது தப்பாக நினச்சிக்கிறோன்னா ஓகே.